ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே vs எம்ஐ மேட்ச் தாங்க பார்க்க போகிறோம். நண்பா ரெடியா? ஐபிஎல்லையே பெரிய வைரல்னா அது சிஎஸ்கே vs எம்ஐ தாங்க. 2026 சீசனில் எல் கிளாசிக்கோ வந்துடுச்சுங்க. ஒரு பக்கம் மஞ்சள் படையோ, இன்னொரு பக்கம் நீலப்படை, அதாவது எல்லோ ஆர்மி அண்டு ப்ளூ பிரிட்ஜ். இந்த படை வாட்டி யார் கையில் மேட்ச்னு வாங்க பார்க்கலாம். சிஎஸ்கே அணி பார்த்தோம்னா முதல்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கேக்வாடோட தலைமையில் டீம் இப்போது செம்ம ஸ்டெடியாக இருக்குங்க. சேப்பாக்கம்னாவே நம்ம ஸ்பின்னர்களுக்கு கொண்டாட்டம் தாங்க. இந்த வருஷம் நம்ம யங்ஸ் கன்ஸை எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கங்கிறதாங்க நம்ம ஹைலைட்டு. அதுவும் டக் அவுட்டில் நம்ம தலை தோனியோட ப்ரெசன்ஸை இருக்கிறதுக்கு டீமுக்கு ஒரு பெரிய பலங்க. எம்ஐ அணிக்கு ஆய்வு பார்த்தோம்னா அடுத்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியா தலைமையில் எம்ஐயை இப்போ ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. ஸ்கையோட அந்த 360 டிகிரி ஷாட்டை தடுக்க யாரால முடியும்? எம்ஐயோட பேட்டிங் லைனப்பை ஒரு பவர் ஹவுஸ் தாங்க. 2026 அவங்க பழைய பர்ஃபார்முக்கு திரும்புவாங்களா? முக்கியமான மோதல்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச்சில் முக்கியமாக பார்க்க வேண்டிய பேட்டிலர்ஸ்னா சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ்க்கும் விசஸ் ஸ்கைக்கும் தாங்க. மிடில் ஓவரில் யார் டாமினேட் பண்ண போகிறாங்கங்கிறது தாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா ருத்ராஜ் விசஸ் எம்ஐ. ருத்ராஜ்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா 4 மேட்சோ 5 மேட்சோ நல்லாவே ஆடுறதில்ல. அதனால் ருத்ராஜ் வேணாங்க. அந்த இடத்துல நம்ம சஞ்சு சாம்சன் போட்டுக்குவோம். சஞ்சு சாம்சன் விசஸ் எம்ஐ. வேகப்பந்து வீச்சாளர்கள் பவர் பிளேயில் நம்ம கேப்டனிங்க கூட நம்ம சஞ்சு சாம்சன் நிதானமாக ஆடுவாரா இல்லை பயங்கரமாக ஆடுவாராங்கிறதாங்க. டெத் ஓவர்ஸில் கடைசி 3 ஓவரில் யார் அதிக ரன்ஸ் வாரி குவிக்க போகிறாங்க? கணிப்பு மற்றும் முடிவு பார்த்தோம்னா ஹோஸ்ட் வரலாற்றை பார்த்தா 2 டீமுக்கும் ஸ்ட்ராங்காக தாங்க. ஆனால் இன்றைக்கி கிரவுண்டில் கண்டிஷனை பொறுத்து மேட்ச் யார் பக்கம் சாயும். என்னோடய ப்ரெடிக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் கணிப்பை இங்கே சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கேவே மஞ்ச இதயமாக போடுங்க, இல்லை எம்ஐனா ப்ளூ கலர் ஹார்ட் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு